மிக பெரும் ஆபத்தில் கிளிநொச்சி மண். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் துல்லிய காய் நகர்த்தல். ஸ்ரீலங்காவில் தரையிறங்கியுள்ள இந்திய முப்படைக்குழு. புடினுக்கு எதிராக ரஷ்யாவில் இராணுவ புரட்சி. விடுதலை புலிகள் அமைப்பை அழிப்பதற்கு அமெரிக்கா உதவினாலும் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றங்களை அமெரிக்கா வேகமாக திரட்டியது என இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரூஸ் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் 75 யுத்த விமானங்கள் 500ற்கும் அதிகமான ஆயுதம் தரித்த அமெரிக்க படையினர் அந்த கப்பலில் தரித்திருக்கும் சூழ்நிலை இருக்குமென கூறினார். அப்படியானதொரு கட்டமைப்பிலான மிதக்கும் இராணுவ தளம் இருக்க போகின்றது என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது, உண்மைதான், அமெரிக்காவில் ஏறத்தாழ 10 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன. உலகத்தில் அதிக விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்ற நாடு அமெரிக்காதான். USS ஜெரால்டு R4இன் எடை ஏறத்தாழ 1,00,000 தொன். அது மிகப்பெரிய கப்பல். பெருமளவான தாக்குதல் விமானங்கள் தரித்து நிற்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த ஒரு கப்பல் வந்து நிற்குமாக இருந்தாலே இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரும் சக்தி வாய்ந்தது. அதற்கான ஒரு ஏது நிலையை தான் இந்த ACSA வழங்கியிருந்தது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போரை பயன்படுத்தி 2007ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷவின் ஊடாக உடன்பாடொன்று எட்டப்பட்ட நிலையில் அது அமெரிக்காவிற்கு கிடைத்த முதலாவது வெற்றி என்பதுடன் இந்தியாவிற்கு கிடைத்த முதலாவது தோல்வி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி மக்களின் வறுமையையும் ஏழ்மையையும் பயன்படுத்தி ஸ்ரீலங்கா அரசாங்கம் துல்லியமான காய் நகர்த்தல் ஒன்றை மேற்கொள்கின்றது என்று தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதற்கமைவாக பணத்தினூடாக அப்பகுதி மக்களை குடிபெயர்த்தும் பாரிய முயற்சியும் இடம்பெறுவதாகவும் அதன் மூலம் கிளிநொச்சி மண்ணுக்கு பாரிய ஆபத்து ஏற்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மைய நாட்களிலே கிளிநொச்சியில் சீமெந்து தொழிற்சாலை ஒன்றை அமைக்கவுள்ளதாக தெரிவித்து மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீடு கட்டி தருகின்றோம், வீதி போட்டு தருகின்றோம், பல்வேறு உதவிகளை செய்கின்றோம் என கூறி ஒரு கும்பல் மக்களிடமிருந்து வெற்று பேப்பர்களில் கையெழுத்துக்களை வாங்குகின்றனர். அது மட்டுமன்றி கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பொன்னாவெளி என்ற கிராமத்தின் மிகப்பெரிய வளமான முருகை கற்களை அகழ்ந்தெடுத்து அந்த இடத்தில் பாரிய சீமெந்து தொழிற்சாலையை அமைப்பதற்காக டோக்கியோ சீமெந்து நிறுவனம் முயற்சித்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு இல்லை, மக்களிற்கான நியாயமான அபிவிருத்தி இல்லை, தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் நிலத்தை ஆக்கிரமித்தும் விகாரைகளையும் அமைக்கின்ற அதேவேளை தொழிற்சாலை அமைத்தல் என்ற மாயையை தோற்றுவித்து அந்த பகுதியில் மக்கள் வாழ முடியாதவாறு இடம்பெயர்கின்ற மிகப்பெரிய காரியத்தை ஸ்ரீலங்கா அரசு துல்லியமாக கையாள்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அப்பாவிகளாக வறுமையின் விளிம்பில் வாழ்கின்ற மக்கள் இவ்வாறான விடயங்களுக்கு ஆதரவளிப்பது சாதாரணமானது. அதை நாங்கள் யாரும் நிராகரிக்க முடியாது. அந்த வறுமையையும் ஏழ்மையையும் பயன்படுத்தி நில அபகரிப்புகள் இடம்பெறுவதாகவும் இதனால் கிளிநொச்சி மண்ணுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாவை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் பலவந்தமாக தீர்மானங்களை நிறைவேற்றி அதனை பலப்படுத்த முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதி உயர்ந்தால் இலங்கை மீது அமெரிக்கா குண்டுகளை வீசும் என்று சுனில் கந்துனெத்தி கூறிய கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் சுவர் வேலை திட்டத்துடன் இணைந்து நேற்றைய தினம் கெக்கிராவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களின் அறிவு என்பது கிணற்றில் உள்ள தவளை கூட்டத்தை போன்றது. இந்த நேரத்தில் ரூபாயின் பெறுமதி மிகவும் முக்கியமானது. ரூபாயின் பெறுமதியை உயர்த்துவதற்கு பொருளாதாரத்தில் அதற்கான 4 வழிமுறைகள் உள்ளன. அதாவது ஏற்றுமதி வர்த்தகத்தை விரிவுபடுத்துதல், வெளிநாட்டு பணத்தை அனுப்புதல், சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் மற்றும் நாட்டிற்கு பணம் புழங்கும் வேலை திட்டம் தயாரித்தல் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையுடனான இந்தியாவின் பாதுகாப்பு பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் முப்படைகளைச் சேர்ந்த 19 அதிகாரிகள் இலங்கை வந்தடைந்துள்ளனர். இந்த குழுவினர் நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அதிகாரிகள் 46வது உயர் விமான கட்டளை பாடத்தின் கீழ் ஒரு வார கால உத்தி சார்ந்த ஆய்வு பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வந்துள்ளனர். 3 சேவைகளிலிருந்தும் மூத்த கட்டளை மற்றும் பணியாளர் நியமனங்களுக்கான பயிற்சியின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த குழுவில் அடங்கியுள்ளனர். இந்த விஜயத்தின் போது இந்திய அதிகாரிகள் ஸ்ரீலங்கா கடற்படை கட்டளை, கடலோர காவல்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை பார்வையிட்டு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளனர். இலங்கையுடனான இந்தியாவின் பாதுகாப்பு பங்காளித்துவத்தை மேலும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த விஜயம் அமைவதாக இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் தலைமறைவாக இருந்த பாதிரியார் ஒருவரை நாகர்கோவிலில் வைத்து தமிழக போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் கன்னியாகுமரி கொல்லங்கோடு அருகே பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த பெனடிகட் ஆண்ட்ரோ என்ற பாதிரியாரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காணொளிகள் மட்டுமன்றி பெண்களுடன் புகைப்படம், ஆபாச ஷூட்டிங் என பாதிரியாரின் தவறான செயல்கள் அடுத்தடுத்து வெளியாகி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் சிக்கிய பெனடிக்ட் ஆண்ட்ரோ மீது அடுத்தடுத்து முறைப்பாடுகள் வந்ததால் அவர் தலைமறைவானார். பாதிரியாரால் பாதிக்கப்பட்ட பேச்சிப்பாறை பகுதியைச் சேர்ந்த நர்சிங் மாணவி நாகர்கோவில் சைபர் கிரைம் போலீசில் கொடுத்த முறைப்பாட்டின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளுதல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவரை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோவை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வெளியூர் தப்பிச் செல்ல முயன்ற பாதிரியார் பெனடிக்ட் ஆண்ட்ரோ நாகர்கோவிலில் உள்ள பால்பண்ணை பகுதியில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணையை நடாத்தி வருகின்றனர். ரஷ்யாவில் வெகு விரைவில் புரட்சி ஒன்று ஏற்படலாம் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு எதிராக எழலாம் என்று கூறப்படுகின்ற அந்த புரட்சி ஒரு மக்கள் புரட்சியாகவோ அல்லது ஒரு இராணுவ புரட்சியாகவோ அமையலாம் என்று கூறப்படுகின்றது. இராணுவ புரட்சி ஏற்படுவதானால் யாரால் அது ஏற்படுத்தப்படும்? என்ன நோக்கத்திற்காக அது ஏற்படுத்தப்படும்? ரஷ்ய அதிபர் அதனை எவ்வாறு எதிர்கொள்வார் போன்ற கேள்விகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க, ரஷ்யாவில் ஒரு இராணுவ புரட்சி இடம்பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றதா என்ற கேள்வியே நீடிக்கின்றது. ரஷ்யாவை போன்ற ஒரு நாட்டில் மக்கள் புரட்சியோ இராணுவ புரட்சியோ இடம்பெறுவதற்கான வரலாறு இருக்கின்றதா என்ற கேள்விக்கு அப்படி ஒரு வரலாறு ரஷ்யாவில் இருக்கின்றது என்பதுதான் பதில். புரட்சி என்பது ரஷ்யர்கள் இரத்தத்தில் ஊறிப்போய்விட்ட ஒன்று. இந்த உண்மையை உள்வாங்கிக் கொண்டுதான் ரஷ்யாவில் புடினுக்கு எதிராக மேற்கொள்ளப்படலாம் என்று கூறப்படுகின்ற அந்த புரட்சியை குறிப்பிடலாம்.